ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்க பலன்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மேசம் முதல் நம்ம மீன வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். சரி, இப்ப மகரம். மகரத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய இந்த ஜூன் மாதம். மறுமலர்ச்சி. மகரம் நிச்சயமாக மனசுல நினைக்கிற காரை வெற்றி அடையும். முதல்ல தனஸ்தானத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன், சப்தமஸ்தானம் 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது. அப்ப இந்த கிரக அமைப்புகளில் முதல்ல உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, வழக்கம் போல் இருக்கக்கூடிய ராகுவால் குடும்பத்தில் ஏதாவது அமைதி குறைவு இருக்கத்தான் செய்யும். ஏதாவது அமைதி குறைவு, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரம் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது இருச்சு உங்களுக்கு 12ஆம் இடத்தை, அதாவது 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாத செலவுகளை உருவாக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள், இடமாற்றங்கள். அதே 4ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல சொத்துக்கள், நல்ல உயர் பதவி, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம். 4ஆம் இடத்துல செவ்வாய் பூமி, இடம், வண்டி, வாகனத்துல செவ்வாய் வலிமையா இருக்கார். அப்ப இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியில முடியும்.
10ஆம் இடத்துல இருக்க ஒரு நல்ல பதவி, அரசாங்க பதவி கிடைக்கும். அரசாங்க பதவி நல்லபடியாக கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் அரசாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். மகரத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா ஒரு பூரிய சொத்துக்கள், பூரிய சொத்து அதாவது அடமான ரீதியாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இல்லை பிள்ளைகள் ஏதாவது பிள்ளைகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை, இந்த நிலைகள் ஏற்படும். இது எல்லாம் இருந்தாலுமே உங்க ராசியை குரு பார்ப்பதால், இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க ராசியை குரு பார்ப்பதால் எல்லாமே வெற்றியில் முடியும். பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வெற்றி கிடைக்க ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா வெற்றி நிச்சயம் உண்டு. வெற்றி நிச்சயம் உண்டு. குடும்ப பிரச்சனை வெற்றி அடையலாம், வியாபாரத்தில் வெற்றி அடையலாம், வருமானத்தில் வெற்றி அடையலாம், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சொத்து வாங்கலாம். சப்தம பார்வை உங்க ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. உச்சம் பெற்ற குரு உங்க ராசியை பார்க்க. சந்திரன் என்றது என்ன? ராசின்னு என்ன? உங்க உடம்பு, உங்க மனசு. லக்னம்னு உயிர், ராசின்னு உங்க உடல். அப்ப நீங்க உடல் தான் படிக்க போறீங்க, உழைக்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க, கணவன் வாழ்க்கை, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம். அதை குரு பார்த்துக்கிட்டே இருந்தா அப்ப நீங்க எடுக்கிற காரியம் பூரா வெற்றியா முடியும்ல? யோசனை பண்ணி பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. ஒரு 7ஆம் இடத்துல ஒரு வலிமையான கிரகம் தான் உலக வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அடையும். ஒரு அரசியலா இருந்தா, அரசாங்கம் இருந்தாலும் எல்லாமே வெற்றியில் முடியும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க குழந்தைகளுடைய கல்வி சிறப்பா இருக்கும், உங்க குழந்தைகளுடைய பதவி சிறப்பா இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு டாக்டராகவோ ஒரு நல்ல ஒரு உயர்ந்த கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த படிப்புக்கு போகலாம். அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கணவன் மனைவி வாழ்க்கை அதில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். உள்ளுக்குள்ளேயே போட்டு புகஞ்சிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே குடஞ்சிக்கிட்டு அந்த குடச்சலுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதா எல்லாமே வெற்றி. லாபஸ்தானம் மட்டும் இல்லை, அது ஸ்தானம் வெற்றி ஸ்தானம். ஆக இந்த அமைப்புகள் என்பது மகரத்திற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். மனதில் ஏற்பட்ட வேதனைகளுக்கு மறுமலர்ச்சி என்பது நிச்சயமா மகரத்துக்கு உண்டு. ஆக இது பொது பலன். மகர ராசினியர்களே, உங்க ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? உங்க ஜாதகத்துல ஜனன ஜாதகம் என்ன தசாபுத்தி ஓடுது, நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திக்கு என்ன சம்பந்தம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.